செய்திகள் தொடர்கின்றன. வளைகுடா நாடுகள் கூட்டுறவு கவுன்சிலின் பரிந்துரைகளை செயல்படுத்தும் வகையில் இன்னும் 90 நாட்களில் பதவி விலக தயாராக இருப்பதாக ஏமன் அதிபர் அலி அப்துல்லா சலே தெரிவித்துள்ளார். துனிசியா, எகிப்து ஆகிய நாடுகளை அடுத்து கடந்த பிப்ரவரியில் ஏமனில் அதிபர் சலேவுக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்தன. குண்டுவீச்சில் காயமடைந்த சலே சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் சிகிச்சை பெற்றார். அதையடுத்து திடீரென கடந்த சில மாதங்களுக்கு முன் நாடு திரும்பினார். எனினும் ஏமனில் போராட்டங்கள் குறையவில்லை. இந்நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட மேலை நாடுகளின் நிர்பந்தத்தால் வளைகுடா நாடுகளின் கூட்டுறவு கவுன்சில் அளித்த பரிந்துரைகளை சலே ஏற்றுக்கொண்டுள்ளார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஏமன் அதிபர், வளைகுடா நாடுகள் கூட்டுறவு கவுன்சிலின் ஒப்பந்தப்படி இன்னும் 90 நாட்களில் தான் பதவி விலகுவதாகவும், கடந்த 33 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்த தனக்கு அதில் உள்ள சங்கடங்கள், சாதக பாதங்கள் அனைத்தும் நன்கு தெரியும் என்று குறிப்பிட்டார். هي في اطار 90 يوم وهم متفقين على 30 و60 وهم لا عاد يريدون ال 30 كما سمعت انهم اتفقوا على يريدوا 90 يوم 90 يوم 90 يوم 60 يوم 60 يوم ما عندناش مشكله. தாய்லாந்தைச் சேர்ந்த ஒட்டி பிறந்த 2 பெண் குழந்தைகள் அமெரிக்காவில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து பிரித்து எடுக்கப்பட்டனர். தற்போது அவர்கள் பரிபூர்ண குணமடைந்துள்ளதால் அந்த குழந்தைகளின் தாயார் கண்ணீர் மல்க அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். தாய்லாந்தின் சியாமிஸ் தம்பதியினருக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் ஒட்டி பிறந்த நிலையில் ஆஞ்சலிகா, ஆஞ்சலினா என்ற 2 பெண் குழந்தைகள் பிறந்தது. அந்த குழந்தைகள் அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக பிரித்தெடுக்கப்பட்டனர். அதன் பிறகு தற்போது அந்த குழந்தைகள் பரிபூரண குணமடைந்து வீடு திரும்பினர். முன்னதாக அந்த குழந்தைகளின் தாயார் கினாடி சபூகோ ஒட்டி பிறந்த தனது குழந்தைகள் அறுவை சிகிச்சை மூலம் பிரிக்கப்பட்ட பிறகு சாதாரண குழந்தைகள் போல் ஆடி பாடி விளையாடி வருவதாகவும், இதற்கு உதவிய மருத்துவர்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் கண்ணீர் மல்க கூறினார். We cannot wait to see them playing, walking and running and deal to other children. Again, thank you very much and God bless to all. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியின் மும்மூர்த்திகள் அபார சதமடித்தனர். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 346 ரன் எடுத்திருந்தது. வழக்கம் போல இந்த போட்டியிலும் சச்சின் டெண்டுல்கர் 38 ரன்களில் அவுட் ஆகி 100வது சதம் அடிக்கும் சாதனையை நழுவவிட்டார். அதைத் தொடர்ந்து 2ஆம் நாள் ஆட்டத்தை தொடங்கிய லக்ஷ்மண் சிறப்பாக ஆடி 176 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். கேப்டன் டோனி 144 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். இதன் மூலம் இந்திய அணியின் மும்மூர்த்திகளான ராகுல் டிராவிட், லக்ஷ்மண், டோனி ஆகிய மூவரும் அபார சதமடித்தனர். Oh, that's a great shot. That's again VVS Lakshman has picked it up from outside the off stump. That's his 100. His 17th 100. Didn't pick it up. And that's gone for a boundary. Didn't pick it up. வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களின் பந்துகளை நாலாபுரமும் சிதறடித்த இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 631 ரன்கள் எடுத்திருந்த போது முதல் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்தது. அதன் பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி ஆரம்பத்திலேயே 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அந்த அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 34 ரன்கள் எடுத்திருந்த போது போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தால் நேற்றைய 2ஆம் நாள் ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். பெட்ரோல் விலை நள்ளிரவு முதல் ₹2.22 குறைந்தது. ஆனால் இந்த விலை குறைப்பு நியாயமற்றது என்றும் குறைந்தது ₹5 குறைத்திருக்க வேண்டும் என்று பாஜக கருத்து தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்து கட்சியின் கூட்டம் சபாநாயகர் மீரா குமார் தலைமையில் நாளை நடைபெறுகிறது. தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு 25% இட ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தாராபுரம் வெள்ளக்கோவில் அருகில் நேற்று நள்ளிரவு திடீரென்று லேசான நில அதிர்வு ஏற்பட்டதால்
கிராம மக்கள் பீதியடைந்தனர். இரவு முழுவதும் வீட்டிற்குள் செல்லாமல் தெருவில் படுத்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.